இது அரசாங்கத்தால் இந்த கொலையை செஞ்ச A1 முதலமைச்சர் ஸ்டாலின் தான். புரியுதா? இப்ப ஒரு அமைச்சர் முதல் பொறுப்பு அவர்தான். ஆமா, ஒரு அமைச்சர்கள் ஏதாவது தவறு நடந்தா தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகணும்னு சொல்றோம். அப்ப இது காவல்துறையில இத்தனை 32 லாக்அப் டெத் நடந்திருக்கு. 32 கொலைகள் செஞ்சிருக்காங்களே. 32 கொலைகளை செஞ்சது யாரு? இல்ல யாரோ ரெண்டு கருங்காலிகள் பண்ணதுக்கு நீங்க எப்படி ஸ்டாலின் அவர்களை குறை சொல்றீங்கன்னு சொல்லி செல்வ பெருந்தகை சொல்றாரு, காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர். அவரே அந்த கருங்காலியில ஒரு கருங்காலி அவருங்க. அந்த 2 கருங்காலி சொன்னாங்கல்ல, கருங்காலி அவரு, 2வது கருங்காலி கம்யூனிஸ்ட்காரங்க, இல்லாட்டி அண்ணன் திருமாவளவன். இவங்க தான் அந்த கருங்காலி. அவர்கள் செய்வதை பத்தி நம்ம பேசலாம். நாம சொல்றது இங்க பாருங்களேன், அந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் இத பத்தி பேசுறதுக்கே அருகதை இல்ல. ஒரே நாள்ல ஈழத்துல 1.5 லட்சம் பேர்த்த கொண்டு அயோக்கியங்க. அந்த அயோக்கியர்கள் ஒருத்தர் அடிச்சு கொண்டதை பத்தி பேசுறதுக்கு, குரல் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தகுதியே கிடையாது. அவர்கள் கொடுக்கவும் மாட்டாங்க. அவங்க அதை எப்படின்னா, அந்த ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்டமணி சொல்லுவார்ல, அது மாதிரி பேசாம இருந்தா மக்கள் காரி துப்புவேன், ஏதோ போறவக்குள்ள உன்னை பேசிட்டு போவான் அப்படிங்கிற திருமாவளவன் சொன்னார்ல, நானே முதலமைச்சராக இருந்தாலும் லாக்அப் பண்ணாங்களே தடுக்க முடியாது, அதனாலதான் நீ முதலமைச்சரே ஆகல, இனிமேல் நீ ஆகவும் மாட்ட. கடைசி முதலமைச்சர் ஆகிறவனுக்கு சொம்பூதிக்கிட்டே தெரிய வேண்டியது. ஒரு சேர் இடைவெளி விட்டு உன்னை தள்ளி உட்கார வைப்பாங்க, பிளாஸ்டிக் சேர் கொடுத்து உட்கார வைப்பாங்க. நல்ல வேலை அவங்க வீட்டுல போய் தண்ணி குடிக்கல. திருமாவளவன் மட்டும் அவர் வீட்டுல போய் தண்ணி குடிச்சிருந்தா பிளாஸ்டிக் டம்ளர்ல தண்ணி குடிச்சிருப்பாங்க, இல்லாட்டி கொட்டாச்சில தண்ணி குடிச்சிருப்பாங்க.